அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையைப் போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளிர்ந்த பொழுது அவர்களின் ஒளியை அல்லாஹ் பறித்து எதையும் காண இயலாதவாறு இருள்களில் அவர்களை ஆழ்த்திவிட்டான். அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள். எனவே அவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். அல்லது அந்த நயவஞ்சர்களின் நிலை காரிலும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்தில் இருந்து பொழியும் பெருமழையை போன்றதாகும். அதில் சிக்கிக்கொண்டோர் இடியோசையை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளில் திணித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். மின்னல் அவர்களின் கண் ஒளியை பறிக்க பார்க்கிறது. அது அவர்களுக்கு சற்று ஒளி தரும் போதெல்லாம் அதன் வெளிச்சத்தில் அவர்கள் சிறிது தூரம் நடக்கின்றார்கள். அவர்களை இருள் கவ்வும் போது நின்று விடுகின்றார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களின் செவிப்புலனையும் கண் பார்வையையும் பறித்திருப்பான். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அன்பும் பாசமும் மிகுந்த தீன் சொந்தங்களே, இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம்மா. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித கூட்டத்தை மூன்றாக பிரித்து இறை நம்பிக்கையாளர்கள், இறை மறுப்பாளர்கள், நயவஞ்சக மக்கள் என்று 3 கேட்டகரி பீப்புள், அவங்களுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் ரொம்ப அழகா விளக்குனதுக்கு பின்னாடி அந்த இறை மறுப்பாளர்கள், அந்த நயவஞ்சக மக்கள், குறிப்பிட்டு நயவஞ்சக மக்களை விளக்குவதற்காக 2 உதாரணங்களை கையாண்டிருக்காமா. அல்லாஹு அக்பர். இந்த உதாரணங்களுக்கு உள்ள நுழையும் பொழுது முதல்ல நமக்கு நம்முடைய உள்ளம் ரொம்ப வித்தியாசமான உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படுதுமா. ஏன்னா ஒரு ஆசிரியனாக, ஒரு அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ஒரு ஆசிரியனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் சொல்ல வந்த விஷயத்தை இந்த மனித குலம் புரிந்து கொள்வதற்காக அவன் எடுக்கக்கூடிய அந்த உதாரணம் என்ற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய அன்பை விளக்குதுமா. மாஷா அல்லாஹ். இப்படி எல்லாம் உதாரணங்களை சொல்லி நமக்கு அதை புரிய வைக்கிறான் அல்லாஹு தாலா. அதுல இந்த உதாரணம் ரொம்ப அற்புதம்மா. உதாரணங்கள் குரான் முழுக்க நிறைஞ்சு கிடக்குதுமா எல்லாவற்றுக்கும். ஆனால் இந்த முதல்ல அல்லாஹ் காட்டக்கூடிய உதாரணம் அப்படியே ஒரு காட்சிப்படுத்தி அல்லாஹ் காட்டுறான். நிச்சயமாக இந்த உதாரணத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்திட்டோம்னு சொன்னா, இது வெறும் பிக்சரா மட்டும் இல்லை. அல்லாஹ் ஒரு அழகான வண்ணமயமான ஒரு பிக்சர் போட்டு காமிக்க போறான். இப்போ ஒரு படம் வரைஞ்சு காமிக்க போறான். ஆனா அந்த படத்துக்குள்ள உள்ள நுழையிறப்போ மனம் மட்டும் நமக்கு பக்குவப்பட்டிருந்தா நிச்சயமாக அதை உயிரோட்டமுள்ள ஒரு பிக்சராக, ஒரு படமாக, அதன் சத்தங்களையும் கூக்குரல்களையும் பரிதவிப்புகளையும் அழுகைகளையும் திணறல்களையும் அவர்களுடைய தவிப்புகளையும் கண்டிப்பாக நம்முடைய காதுகள் கேட்க முடியும், கண்கள் பார்க்க முடியும், உள்ளம் உணர முடியும். நிச்சயமாக அதில் நடுக்கமும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. ஒரு நல்ல ஆசிரியர் எப்பவுமே தான் விளக்கக்கூடிய பாடத்தை, ஒரு ஆசிரியரா இருந்தாங்கன்னா அந்த பாடத்தை விளக்குறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்குவாங்கம்மா. அதுக்காக டயக்ராம் போட்டு காமிப்பாங்க, உதாரணம் சொல்லி காமிப்பாங்க. எப்படியெல்லாம் சொல்லி நகைச்சுவையா சொல்றதா, எப்படியாவது சொல்லி அதை புரிய வைப்பாங்க அந்த மாணவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை அதை எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய சிறுவயது மாணவ பருவமே நினைவுக்கு வருதுமா. அதாவது இங்கிலீஷ்ல வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ் பத்தி டீச்சர் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐ, யூ, தே, வி இந்த வேர்ட்ஸை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல வரக்கூடிய இந்த ப்ரொனவுன்ஸ் பத்தி சொல்லும் பொழுது அதை எங்களுக்கு மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக அவங்க சொன்ன வார்த்தை, ஐயோ தேவி. ஞாபகம் வச்சுக்கோ பிள்ளைங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஐ, யூ, தே, வி
இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ், இங்கிலீஷில் வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ். இதை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதுகிறப்போ நீங்கள் ஐயோ தேவி, அந்த வார்த்தை வந்து இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு கூட அந்த ஆங்கில ஆசிரியர் நினைக்க வைக்குதுமா. அப்போ ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைக்கு அந்த ப்ரொனவுன்ஸை வந்து மனசில் பதிய வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளை மனசில் பதிய வச்சிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த தவிப்பு, ஆசிரியருடைய தவிப்பு. அல்லாஹ் அக்பர். நான் ஏன் இதை இங்க சொல்றேன்னா, இந்த ஆயத்துக்குள்ள போறப்போ எனக்கு அல்லாஹுடைய அந்த தவிப்பு விளங்குதுமா. மனித குலம் நேர்வழியை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக அவனுடைய தவிப்பு ஆசிரியனாக, அதற்காக அவன் காட்டக்கூடிய அந்த உதாரணங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுதுமா. இப்போ இதுக்கு நான் 2 தஃப்சீர் எடுத்திருக்கேம்மா. ஆக்சுவலா 2மே ரொம்ப அற்புதமானது. நான் முதல்ல இந்த பைனா தஃப்சீர் மூலமாக இந்த காட்சியை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம்மா. அவங்க சொல்றாங்க இந்த 2 காட்சியிலையுமே மெயின் வந்து இருட்டு, கும்பு இருட்டு, பயங்கரமான இருட்டு. ஏன் இந்த இருட்டு அல்லாஹ் சொல்றான்? இருட்டுக்குள்ளதான் 2 காட்சியுமே நடக்குது. ஃபர்ஸ்ட் அஃபால் கொடுக்கக்கூடிய பெயிண்ட் வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு இருட்டு. ஏன் இந்த இருட்டை சொல்றான்னு சொன்னா 2 விதமான மக்களையும் எடுத்துக்குவோமா. யூதர்களை எடுத்துக்குவோம். அவங்க நபிமார்கள் வந்தான கொலை செய்வாங்க. ஆனாலும் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, ஜக்கரியா நபி, யஹ்யா நபி, அப்படி தொடர்ந்து அல்லாஹு தாலா அடுத்தடுத்து நபிமார்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாமா அந்த அந்த வம்சத்துல. கடைசியா ஈசா நபியோட ஸ்டாப்டு. 600 ஆண்டுகள் கேப். 600 வருஷங்களுக்கு எந்த விதமான நபித்துவமே வரல. ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதனாலதான் மதினாலெல்லாம் வந்து காத்து கிடக்குறாங்க. இந்த இந்த பகுதியில தான் வருவாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அங்கெல்லாம் வந்து காத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு அந்தகார இருள்ல, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களே ஒரு அந்தகார இருள்ல மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு நிலைமை. பனி இஸ்ராயேல்ல கடைசியாக இறக்கப்பட்ட நபி ஈசா நபி. ஆனா அதுக்கப்புறம் நபி கிடையாது. ஆனா இந்த ரொம்ப நாள் இந்த கேப்புக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பெரிய பேரொளி வரப்போகுதுங்கிறத அவங்க நல்லா உணர்ந்துதான் இருந்தாங்க. இந்த பக்கம் குறைஷி மக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அரபிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர், அவங்க நிலைமை ரொம்ப பெரிய இருள்மா. அவங்க என்ன செய்வாங்க, சுத்தி ரோம் இருக்கு, பாரசீகம் இருக்குது. அவன் தங்க கட்டில்ல படுத்திருக்கிறான். கட்டடக்கலைகள் இன்னைக்கும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய கட்டடக்கலைகள். அதை தாண்டி தான் போறாங்க. எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, வந்தாங்களா காபா இருக்குன்னு பெருமையோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெருமை அவங்களுக்கு எங்களுக்கு அரபி மொழி வல்லுநர்கள் மொழி பெருமை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த மொழியவே ஒரு மொழி அற்புதமாகவே அல்லாஹ் வந்து குரானே இறக்கியிருக்கான். பயங்கர இருள்மா. யார் இறைவன் எந்த தேடலும் கிடையாது. நம்ம மற்றவங்க மாதிரி நம்மளும் முன்னேறணுங்கிற எண்ணமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு நாடோடி வாழ்க்கை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கர இருளான ஒரு நேரம். இந்த நேரத்துல தான் இந்த இஸ்லாம்ங்கிற ஒளியை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கொடுக்குறான். இந்த இடத்துல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த முதல் மக்களை எப்படி அடையாளம் காட்டுறான்? அவங்க சொல்றாங்கம்மா, இதை சொல்லும் பொழுது இதை வந்து 2 விதமா தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியரும் சொல்றாங்க இதே காட்சியை. ஆனா இது பைனா இன்ஸ்டியூட் தஃப்சீர் அவங்களும் ஆத்தன்டிக்கான ஒரு அற்புதமான ஒரு தஃப்சீர் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. 2யுமே நான் சொல்லிடுறேன். நான் அதெல்லாம் சொல்றக்கூடிய அளவுக்கு அறிவாளி நான் கிடையாதும்மா. என் மனசை பாதிச்ச 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு காட்சி எப்படி இருக்குன்னு சொன்னாமா, ஒரு பயங்கரமான காடு, இருண்ட காடு. இந்த இருண்ட காட்டுக்குள்ள ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா, அங்க பாருங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, மசலுகும் கமசலி. இந்த 2 இடத்துல மசல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, நயவஞ்சகர்களுடைய எல்லாத்துக்கும் இந்த உதாரணம் சொல்ல முடியாது. அவங்க ஆசிரியர் சொல்றாங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன ஒரு பண்புகளை மட்டும்தான் இந்த உதாரணத்து மூலமா விளங்க முடியும். ஏன்னா குரான் முழுக்க அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே போறான். தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லா போகணும் நம்ம. அப்போ இந்த இடத்துல கமசல். பொதுவாகவே இந்த மசல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அரப்ஸ் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப முக்கியமான அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. கேனா போன்று, அதுவுமே உதாரணமாக போன்றுன்னு தான் அர்த்தம் வரும். மெசல் அப்படின்னு யூஸ் பண்றப்பவே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த விளக்க வந்திருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உதாரணம் சொல்ல போறாங்க அப்படிங்கிற அர்த்தம் வருமாமா. அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதர் இஸ்தௌகத நாரா, நெருப்பு மூட்ட முயல்கிறார். அம்மா இந்த இடத்துல நான் வந்து கிராமம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்காகம்மா இதை வந்து அவுக்கத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவுக்கதனா மூட்டுகிறார். தீ மூட்டுவதற்கு அவுக்கத, இந்த சர்ஃபே போதுமானது. அவுக்கத, அஃஅல மூட்டுகிறார். அஃஅல மீன்ஸ் சுலாஃபி மசீத் ஃபீல கூடிய ஃபர்ஸ்ட் அஃஅல அந்த மாதிரி அதுவே போதும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த 4 எழுத்தை விட்டுட்டு 6 எழுத்து இஸ்தஃஅல, 6 எழுத்து சுலாஃபி மசீத் ஃபீல 6 எழுத்து இருக்குல்லம்மா. நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாருமே. இஸ்தஃஅல
அதே மாதிரி இஸ்தஃபர், இஸ்தக்ரம, இதெல்லாம் சங்கை செய்ய தேடுதல், மன்னிப்பு தேடுதல், அதாவது தேடுறது, அதை செய்ய முயற்சிக்கிறது. ஒருத்தர் வந்து முயற்சி செய்கிறார். இஸ்தௌகதனாரா, நெருப்பு பற்ற வைக்க முயற்சி பண்றாரு. ஏன்னா பயங்கரமான காடு, எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல, அதுல யார் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ அந்த காட்டுல நடக்கிறதுக்கு முதல்ல இப்ப வெளிச்சம் வேணும். அப்போ என்ன செய்யறாருன்னா, ஒரு நெருப்பை வந்து ஒருத்தர் மூட்டுறாரு அந்த காட்டுக்குள்ள. அப்படி மூட்டும் பொழுது ஃபலம்மா அதாஅத், இந்த அதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்றாங்கம்மா. பொதுவா ஒளிக்கு வந்து நூறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த அதாஅத்துக்கு வந்து லவ் அப்படிங்கிறதா மூலப்பொருள். இதுக்கு ரெண்டுமே ஒளி தான் அர்த்தம் கொடுக்கும். ஆனா இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நூறுங்கிறதுல சூடு இருக்காதான். எங்கேயோ ஒரு இடத்துல அதனுடைய மூலம் இருக்கும். அதாவது காலையில நேரத்துல வரக்கூடிய ஒளி. சூரியன் கண்ணுக்கு தெரியாது, வெளிச்சம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒளி. ஒளி மட்டும்தான் இருக்கும். பட் லவ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒளி எங்கிருந்து வருதோ அந்த சூடு. அதுவும் கண்ணுக்கு தெரியுது. அது நெருப்பு எரியுது, வெளிச்சம் பரவுது. அப்போ அதனுடைய மூலமும் கண்ணுக்கு தெரியக்கூடியதா அதோ அச்சு. அது அப்படியே சுடர் விட்டு அது எரிய ஆரம்பிக்குதுமா. சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது? அதோ அத்மா ஹவுலஹு, சுற்றியும் அப்படியே சுடர் விட்டு ஒளியை வந்து சுத்தி பரப்புது. அப்படி பரப்புறப்போ ஒரு காட்சி தெரியுது. என்ன காட்சினா, அந்த இருட்டுக்குள்ள இன்னும் சில பேர் வெளிச்சம் தெரியாமல் தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே, இந்த பக்கம் குறைஷி மக்களும் இருட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த பக்கம் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் இருட்டுக்குள்ள, அந்தகார இருட்டுக்குள்ள இருக்காங்க. வேதத்திலையும் பல குழப்படிகள் பண்ணிட்டாங்க. அடுத்து 600 வருஷமா யாரும் வரல. யார் வருவாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாத ஒரு அந்தகார இருட்டு. பல 100 ஆண்டுகள். இந்த பக்கமும் இஸ்மாயில் நபி காலத்திலிருந்து 3500 வருஷங்களாக பயங்கர இருட்டு. எந்த காரணத்துக்காக கஅபா அமைக்கப்பட்டதோ அந்த காரணமே மாறி போய் என்ன செய்யறோம்னு தெரியாத ஒரு இருட்டு. இப்படி பயங்கரமான இருட்டுக்குள் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க. இப்போ இந்த மக்களுக்கு கண்டிப்பா இந்த வெளிச்சம் வந்த உடனே என்ன தெரியுமா? அவங்களுக்கும் பாதை தெரியும். ஓகேவா? அந்த பாதையை பயன்படுத்தி அவர்களும் நடந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனால் இங்கதான் பிரச்சனை. அவர்களுக்குள் நயவஞ்சகம் இருக்கிறது. நயவஞ்சகம் இருந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். "ذَهَبَ பினூரிஹிம்." இந்த இடத்துல கூட தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாருங்கம்மா, இந்த இடத்துல "ذَهَبَன்னு" ஏன் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கான் அல்லாஹ்? "அذْஹப" சொல்லியிருக்கலாம். அத்ஹப, இதுக்குமே அணைத்து விட்டான்னு அர்த்தம் வரும். அணைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் அணைத்து விட்டான். தஹபல்லானா என்ன அர்த்தமா? அவர்கள் ஒளி அல்லாஹ் பறித்து விட்டான், அணைத்து விட்டான். அப்போ இந்த அத்ஹபன்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த அத்ஹபங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா என்ன விஷயம் வருமாமா? மறுபடியும் அது மீளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ போயிருக்கு, மறுபடியும் வரலாம். பட் தஹபல்லாஹுங்கிறப்ப ஒன் அது வந்து கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. க்ளோஸ்டு. முடிஞ்சு போச்சு. ஒளியை அல்லாஹ் பறித்து விட்டான். வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்சிரூன், பார்க்கவே முடியாத பயங்கர இருளில் அவர்களை விட்டு விட்டான். ஓகேம்மா, இப்ப பயங்கரமான இருள்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீங்க அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. பயங்கரமான இருட்டு. அவங்க நிறைய பேர் போய்க்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மனுஷன், நம்ம நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு 40 வருஷமா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அவங்க நபிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கவலைப்படுறாங்க. மக்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனா அவங்க சிலை வணக்கத்துக்கிட்ட போகல. மக்களுக்கு எதையாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. தவிப்புல போய் தான் ஹிரா குகையில போய் நிக்கிறாங்க. அது ஒரு இருட்டான ஒரு நேரம், இரவு நேரம். ஜிப்ரயில் வர்றாங்க. இக்ரான்னு சொல்றாங்க. அந்த ஒளி நபித்துவம் அவர்களுக்குள்ள கிடைக்குது. கஷ்டப்பட்டு அந்த ஒளியை பொருத்தி மக்கள் எல்லாம் அந்த ஒளியில் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதை பிரகாசிக்க வைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்கம்மா, இதை படிச்சுட்டே மசலுகும் அவர்களுக்கான உதாரணமாகிறது. ஒரு மனிதர் நெருப்பை பற்ற வைக்கிறார். மறுபடியும் வருது. ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு, அவரை சூழ்ந்து அது ஒளிர்ந்த பொழுது, ذهبல்லாஹு பினூரிஹிம், அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் பறித்து விட்டான். அந்த ஒருவர் யாரு? அந்த பறிக்கப்பட்ட மற்றவர்கள் பன்மையில உள்ளவங்க யாரு? இதை வந்து மற்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றதையும் நான் சொல்றேம்மா நான். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் பொருந்தக்கூடியதுதான். ஆனா இந்த 2 விதமான கருத்துக்களையும் கேட்கிறப்ப 2மே அற்புதம்மா. அப்படியே ஆன்மாவுக்கு தீனியாகவே இருக்குமா. அப்ப அந்த ஒருவர் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க அந்த ஒளியை பொருத்தி எப்படியாவது இந்த மக்கள் நீர்வழிக்கு வந்து விட மாட்டார்களா என்ற தவிப்போடு தேடி அதை பொருத்துகின்றார்கள். சாதாரணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்கனவே உள்ள ஹதீஸ்ல ஒருவர் தீ மூட்டுகிறார். அந்த அந்த தீ மூட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த தீயில் விட்டில் பூச்சிகள் வந்து விழும் பொழுது
அதை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னை சொல்றாங்க, ஒரு காட்டுக்குள் அந்த மூட்டக்கூடிய ஒரு தீயில் விட்டில் பூச்சிகள் விழ வருகின்றன, அவற்றை தட்டி கொண்டே இருக்கின்றார். மக்கள் நரக நெருப்பில் விழுந்து விடாமல் தட்டக்கூடிய அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனைப் போல நான் இருக்கிறேன். அவர் தட்டி விட்டுக்கொண்டு நெருப்பில் விழுந்து விடாமல் தட்டிக்கொண்டே இருக்கிறார். தன்னை சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லி காமிக்கிறாங்க ஹதீஸ்ல கூட. அதாவது அது தீ மூட்டக்கூடிய அதாவது அந்த மூட்டப்பட்டிருக்கும் அந்த தீக்குள்ளாக வந்து மக்கள் விழுந்து விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நபியாக தன்னை அவங்க அடையாளம் காட்டுறாங்க. இது முஸ்லிம்ல பதிவாகி இருக்குதுமா, பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மனிதராக இருக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வந்து அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நபி அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய நயவஞ்சகத்தால் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த அந்த இறை மறுப்பு, அவங்க என்ன ஆயிட்டாங்க, இறை மறுப்புக்கு போயிடுறாங்க, குஃப்ரியத்துல போயிடுறாங்க. அந்த குஃப்ரியத்துல போன காரணத்தினால அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. இப்போ அந்த பயங்கரமான இருட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் பொழுது நீங்களே பாருங்களேன், ஒருவேளை அவர்களுக்கு வாய் பேச முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க, ஏங்க யாராவது முன்னாடி இருக்கீங்களா, என்னை கை பிடிச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய் பேச முடிஞ்சா. ஓகேவாம்மா? ஒண்ணு அது இருக்கணும். இல்லன்னா அட்லீஸ்ட் காது கேட்க தெரியணும். காது கேட்க தெரிஞ்சா ஊ ஊ ஊன்னு ஏதாவது ஒண்ணு சவுண்ட் போட்டாங்கன்னா கூட, "ஏங்க என்னை காப்பாத்துங்கன்னு" கேட்டா காது கேட்டு, ஐயோ! யாரோ பின்னாடி கத்துறாங்கன்னு கையவாவது நீட்டி அவங்கள புடிச்சிடுவாங்க. எங்க காப்பாத்துங்கன்னு சொல்ற சத்தம் கேட்டா, இருட்டுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் தெரியலன்னா கூட, "நான் இங்க தான் இருக்கிறேன் பயப்படாதீங்க" அப்படின்னு ஒரு குரல் கேட்டா கூட தைரியம் வந்துரும். ஓகேவாம்மா? சரி கண்ணு தெரிஞ்சா கூட, எப்படியாவது அங்க இங்கன்னு தேடி எங்கேயாவது வெளிச்சம் இருக்குதா? அப்படி சொல்லி பார்த்து, நம்ம தட்டு தடுமாறி எங்கேயாவது அதையாவது செய்ய முடியும். ஆனா என்ன செய்யுது தெரியுமாம்மா? அந்த மக்கள் செய்த பாவங்களின் காரணமாக, அந்த இருட்டுக்குள்ள எந்த ஹெல்ப்புமே பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் சும்முன். சும்முன்னா என்னம்மா? அவர்கள் செவிடர்கள். அப்போ யாராவது நான் இருக்கிறேன், காப்பாத்துறதுக்கு இருக்கிறேன், வாங்கன்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு காது கேட்காது. எனக்கு வழி காட்டுங்களேன்னு யாரும் சொன்னாலும் காது கேட்காது. செவிடர்களாக ஆகிவிட்டார்கள். புக்முன், அவர்கள் ஊமையர்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இருட்டுக்குள்ள நிக்கிறேன். எனக்கு தெரியாது. எனக்கு பயமா இருக்கு. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் திறந்து பேசவும் முடியாமல் ஊமையர்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன். உம்யுன், அவர்கள் குருடர்கள், குருடர்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் மீளவே மாட்டார்கள். அவர்கள் அதாவது மீளவே மாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் அவங்களுக்கு கண்டிப்பா இது உண்மை இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவர்கள் அந்த உண்மையை மறைத்து நயவஞ்சகத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்ட காரணத்தினால், நயவஞ்சகத்தின் காரணமாக மறுபடியும் இறை மறுப்பில் குஃப்ரியத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்ட காரணத்தினால், அவர்கள் மறுபடியும் அவர்கள் ஊமையர்களாக, செவிடர்களாக, குருடர்களாக ஆகிவிட்டார்கள். இதெல்லாம் அகக்குருடு, அகச்செவிடு, அக ஊமை. அவர்கள் உள்ளத்துக்கு எதுவுமே தெரியாம அது வந்து குருட்டு உள்ளமாக, செவிட்டு உள்ளமாக, அது ஊமை உள்ளமாக மாறி போய்விட்டது. யாருமே கை கொடுத்து காப்பாற்றவும் முடியாமல், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறவும் முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் மீள முடியாத ஒரு ஆபத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இங்க தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு பயங்கரமான அந்த இருட்டு கண்டிப்பா நீங்க கற்பனை பண்ணி பார்த்திருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த இருட்டுக்குள்ள எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒருத்தவங்க ஒளி குடுக்குறாங்க. ஆனா அந்த ஒளியையும் பயன்படுத்த முடியாத நயவஞ்சக நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல வந்து நான் தப்சீர் ஆசிரியர் பைனா தப்சீர் ஆசிரியர் சொல்றாருமா, நம்ம ஆரம்பத்துல வமினன் வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன் 2 ஆயத் வந்து இறை மறுப்பில் மாட்டிக்கொண்ட மக்களை பத்தி குறிக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள் வந்து முழுக்க முழுக்க நயவஞ்சர்களை பத்தி குறிக்குதுமா. அதாவது முதல்ல வந்து 2 5 வரைக்கும் யார பத்தி குறிக்குதுன்னா, முஃமின்கள பத்தி குறிக்குது 5 ஆயத் வரைக்கும். அப்புறம் அந்த 2 ஆயத் வந்து காஃபிர்கள பத்தி குறிக்குது. அந்த காஃபிர்களுக்கான உதாரணத்தை தான் இங்க முதல்ல காமிச்சு குடுக்குறான் அல்லாஹ். அவர்கள் இறை மறுப்புல போன காரணத்தினால, உண்மை கிடைச்சும் அத உணராத காரணத்தினால, தவிப்போடு ஒரு மனிதர் தீன கொண்டு வந்திருக்காரே, ஹுதாவ கொண்டு வந்திருக்கிறாரே, ஒளிய கொண்டு வந்திருக்கிறாரே, அதை ஏத்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத காரணத்தால், அவர்கள் மறுபடியும் ஊமையர்கள், குருடர்களாக தட்டழிஞ்சு அந்த காட்டுக்குள்ள போய்க் கொண்டே இருக்காங்க.
அல்லாஹு அக்பர். இதை பற்றியேம்மா தப்சீர் இப்னு கஃபீர் ஆசிரியர் சொல்கிறாங்கம்மா. இப்னு கஃபீர் ஆசிரியர் சொல்கிறது ரொம்ப அற்புதமானது. அவங்க சொல்கிறாங்கம்மா, 2 வகையான மக்களை இந்த ஆயத்தில் அல்லாஹ் இந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆயத்துலேயும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதில் வந்து முந்தைய இப்போ நம்ம படிக்க போகிற வசனம் நயவஞ்சருடைய முதலாவது வகையினருக்கு உரியதாகும்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா, ஆரம்பத்தில் நம்பிக்கை கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க குஃப்ரியத்திலே போயிட்டாங்க. முழுக்க முழுக்க நான் இறை நிராகரிப்பிலே போயிட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டு இறை நிராகரிப்பிலே போயிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் மாறிலாம் இல்லை, முழுக்க இறை நிராகரிப்பிலே போயிட்டாங்க. இறை மறுப்புல வந்து உறுதியாக இருந்துக்கிட்டது மட்டும் இல்லாம வெளியில பார்க்கறதுக்கு முஸ்லிம்களாக நடித்த மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாம இப்னு கஃபீர் ஆசிரியர் சொல்றாங்க, இருளில் சிக்கிக்கொண்ட வழிப்போக்கர்கள் சிலர் தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை கண்டறிவதற்காக தீ மூட்டினார்கள். தீ சுற்றிலும் பரவியது. இந்த நிலையில் திடீரென காற்றோ மழையோ வந்து நெருப்பை அணைத்துவிட அவர்கள் கார் இருளில் சிக்கி தவித்து விட்டார்கள். இவர்களின் நிலையை போன்றுதான் நயவஞ்சகர்களுடைய நிலைமை. அறியாமை, இறை மறுப்பு அப்படிங்கிற இருள்ல ஆழ்ந்து கிடந்த அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிற ஒளி விளக்கு கிடைச்சிச்சு. நன்மை எது தீமை எதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. ஆனா நயவஞ்சக மக்கள் அந்த பேரொளியை அலட்சியப்படுத்திட்டு அதை அணைச்சிட்டு பழைய இருட்டிலேயே மூழ்கி போயிட்டாங்க. இவங்க கருத்து குருடர்கள், உண்மையை சொல்ல மறுக்கக்கூடிய ஊமைகள், நல்லதை கேட்க விரும்பாத செவிடர்கள். இவர்கள் திருந்த மாட்டார்கள். இந்த இடத்துல பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, குரானுடைய ஆயத்துக்களை கேட்ட உடனே என்ன செய்வாங்களாமா, அக்னஷ் இப்னு அக்னஸ் அப்படிங்கிற அப்புறம் அபு சுஃபியான் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாமா, நைட் நேரத்தில் போயிட்டு நைட் நேரத்தில் நபிசரசம ஓதுவாங்களாம். குரான் ஓதக்கூடிய வீடுகளில் போய் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரபிக் லாங்குவேஜ் தான் அவங்கள அரபிக் கவிதைகள்லே பெரிய ஆளுகதாம்மா. இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இதை கேட்காம இருக்கவே முடியாதான். வந்து கேட்பாங்களாம், ஒருத்தர் தெரியாமல் ஒருத்தர் போவாங்களாம். கடைசியில் எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சியில் முழிச்சிட்டு வாங்கலாம். முழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்களாம், நாளைக்கு இருந்து நம்ம இங்கே வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு போவாங்களாம். மறுபடியும் வந்துருவாங்களாம். நம்ம ஏற்கனவே வலீத் இப்னு முகைராவை பற்றி பார்த்தோம். அவர் என்ன பண்ண பெரிய கவிஞர்மா. அவருடைய கவிதைகள்லாம் அவர் சொல்றாரு, நான் ஜின் கவிதை எல்லா கவிதையிலும் பெஸ்ட்டு. ஆனால் இது கவிதை கிடையாது. இதுலேருந்து நான் வந்து ஆனால் கண்டிப்பாக அவங்க போய் கேட்குறாங்க நபிசாசம் அவங்கள்ட்ட போய், என்னதான் பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன போல கவிஞர் யாருமே கிடையாது, என்ன எல்லாரும் ரொம்ப சொல்கிறீங்களே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு போகிறாங்க. போய் கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. அவர் வாயிலேருந்து என்ன வரப்போகுதுன்னு மக்கள் எல்லாம் ஆசையாக அப்படி கேட்டுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக இது கவிதை இல்லை. கவிதையில் என்னை விட சிறந்தவன் இங்கு யாருமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் பொய்யாக்குவதற்கு ஒன்றே வேண்டுமானால் சொல்லுங்கள். இது ஒரு மேஜிக்னு சொல்லுங்க, மாயாஜாலம், சூனியம்னு சொல்லுங்க. இதை தவிர இதில் தப்பிக்க வழியே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக எல்லா கவிதைகளையும் மிஞ்சக்கூடிய வார்த்தை, மனித வார்த்தை இல்லை அப்படின்னு அவரே சொன்னார். ஆனால் ஒத்துக்க மனசு வரல. அப்போ உண்மை தெரிஞ்சா கூட உரைக்க முடியாத ஊமையர்களாக அவர்கள் இருந்தார். இதான் அந்த ஊமன்னு சொல்றதுக்கு அர்த்தம். உண்மை என்னன்னு தெரியுது. அபு சுஃபியானுக்கும் அப்பெல்லாம் அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வரல. வராட்டியும் அது மேல ஆசைப்பட்டு போய் ஒட்டி கேட்பாங்களாம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியுது. ஆனால் அதை திருப்பி உரைக்க முடியாத, ஆமா இது உண்மைன்னு உரைக்க முடியாத ஊமையர்கள், கருத்து கூடர்களாக அப்போ இருக்காங்க. இப்படியே நிறைய அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் அதுக்கு அதை தாண்டி வர முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளேயே சிக்கிட்டாங்கம்மா அவங்க. இதைத்தான் இந்த காட்சி மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஃபக்ருதீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கன்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, நயவஞ்சர்கள் முதல்ல வந்து இறை நம்பிக்கை கொண்டிருந்தனால ஒளியோட இருந்தாங்க. அதான் முதல்ல மூட்டப்பட்ட ஒளின்னு சொல்றாங்களாம். இது வந்து இவங்களுடைய இப்னு கஸீர்ல வரக்கூடியதுமா. நான் ஏற்கனவே பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் எப்படி இதை காமிச்சாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இப்னு கஸீர் ஆசிரியர் இன்னொரு அழகான ஒரு கருத்து சொல்றாங்கம்மா. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நயவஞ்சர்கள் முதல்ல இறை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, அதன் மூலமாக ஒளி அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நயவஞ்சகம் மனசுல பூந்த உடனே அந்த ஒளியை அணைச்சிட்டாங்க. பின்னாடி பெரிய தடுமாற்றத்துல அவங்க சிக்கிட்டாங்க. மார்க்க விஷயத்துல ஏற்படுற தடுமாற்றத்தை விட பெரிய தடுமாற்றம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த நயவஞ்சர்கள்ல ஒரு கூட்டத்தாருக்கு நெருப்பு மூட்டிய ஒரு தனி மனிதனை உதாரணமாக காட்டி இருக்கிறது சரிதாங்கிறாங்க இவங்க. அங்க பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ஒரு அழகான காட்சியை காமிச்சாங்க. அம்மா இன்னும் தஃசீர் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காட்சியை காமிக்கிறாங்க. ஆனா எல்லா காட்சியும் நமக்கு உரைக்கிற உண்மை என்னன்னா, நயவஞ்சகத்தின் கொடூரத்தை நமக்கு உரைக்கிறது. அதையும் ரசிப்போம், இதையும் ரசிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்க, இது வந்து ஏன் வந்து ஒருமையில காமிச்சு மறுபடியும் பன்மையில போயிருக்குன்னு சொன்னா, முதல் நெருப்பு மூட்டிய ஒரு மனுஷனை காமிச்சிட்டு அப்புறம் அது அவர்களை சூழ்ந்த பொழுது அப்படின்னு ஏன் திடீர்னு பன்மையில மாறுதுன்னா, நயவஞ்சர்களுடைய
அவர்களுடைய நிலை தனி மனிதனுடைய நிலையை ஒத்திருக்கிறதுன்னு சுட்டி காட்டுறாங்க. எல்லாருடைய நிலைமையும் ஒரு தனி மனிதன் அந்த நெருப்பு மூட்டின ஒரு மனிதனுடைய நிலையை ஒத்தி இருக்கிறதுங்கிறதுனால தான் அதை உரிமையில முதல்ல காட்டிட்டு அப்புறம் பன்மையில எல்லாருடைய பார்வையும் பறிக்கப்பட்டதுன்னு அதை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆயத்தையும் எடுத்து காமிக்கிறாங்கம்மா. யார் மீது தௌராத்துங்கிற வேதம் ஏற்றப்பட்டு பின்னர் அதை அவர் முறையாக சுமக்கவில்லையோ அவர்களுடைய நிலை. யார் மீது அவருடைய ஏடுகள் சுமக்கக்கூடிய கழுதையின் நிலையை ஒத்திருக்கிறது. ஒரு சமுதாயத்தார ஒரு கழுதைக்கு ஒப்பா அல்லாஹ் சொல்றான். சில நேரங்கள்ல நிறைய பேரை ஒருமைக்கு நிறைய பேரை ஒன்னா சொல்லும் பொழுதும் ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் இதை விளக்குவானா. இந்த ஆயத் 62வது அத்தியாயம் 5வது ஆயத்துல இருக்குதுமா. இந்த இடத்துல அந்த அந்த அதாவது எப்படிப்பட்ட தௌராத்துங்கிற வேதம் கொடுக்கப்பட்டோ அதை முறையாக யார் சுமக்கலையோ, அதன்படி நடந்து சரியாக யார் செயல்படுத்தலையோ அவர்கள் கழுதைக்கு சமம். ஏடுகள் சுமக்கும் கழுதைன்னு ஒரு சமுதாயத்தையே ஒரு கழுதைக்கு சுமமா சொல்ற மாதிரி இங்க ஒரு சமுதாயத்தையே தீ மூட்டக்கூடிய தனி மனிதனுக்கு ஓமையாக சொல்றாங்க அப்படின்னு இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. மாஷா அல்லாஹ், இதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தப்சீர் ஆசிரியர்கள் இதனுடைய இந்த இந்த ஓமையிலிருந்து அவரவர்கள் விளக்கங்களை சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அப்படிங்கிறப்போ இந்த விளக்கமுமே நமக்கு அந்த நயவஞ்சகளுடைய கொடூரத்தை அல்லாஹு தாலா அவர்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்லாஹு தாலா நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இருள ஆழ்த்திடுறான் நெருப்பு அவர்களை சுற்றிலும் ஒளிந்த பொழுது இருளில் அவர்களை ஆழ்த்தி விடுகிறான்னு சொல்றாங்க. நயவஞ்சகளுடைய பண்பை இந்த வசனம் எடுத்து உரைக்குதுன்னு சொல்றாங்கம்மா. அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் பின் அஸ்லம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அது முதல்ல ஆரம்பத்துல நம்பிக்கை அவங்களுடைய உள்ளத்துல பிரகாசிக்குது. அது தீ மூட்டினவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்ததை போல. அதுக்கு பின்னாடி நயவஞ்சர்கள் இறை மறுப்பை ஏத்துக்கிட்டதுனால அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் முழுக்க அவங்கள விட்டு அகற்றிட்டான். தீ மூண்ட பிறகு அதன் ஒளி அணைந்து விட்டதைப் போல அவர்கள் எதையும் காண முடியாத இருளில் சிக்கிக் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல அந்த லா யுபுசிரூன்னு சொல்லக்கூடியது, லா யுபுசிரூன் லா எர்ஜிஊன், இந்த 2 வார்த்தைகளை கூட பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்லும் பொழுது ரொம்ப, அதாவது இந்த வார்த்தைகள் எப்பவுமே பார்க்கவே மாட்டாங்க, அவங்க திரும்பவே மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த 2 வார்த்தைகளுமே அந்த பயங்கரத்தை உணர்த்துகிறதுன்னு சொல்றாங்கம்மா. நயவஞ்சகம் அப்படிங்கிறது யாருக்கோ வர்றது நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சில இமாம்கள் சொல்லக்கூடிய தப்சீராசிரியர்கள் சொல்றாங்க, இப்போதைக்கு நீங்க நயவஞ்சர்கள் யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. காஃபிர் முஸ்லீம் 2 பேர் தான் இருக்காங்க. யாருக்கு நயவஞ்சகம் மிகச்சிருச்சோ அவங்க குஃபியத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க. அல்லாஹ் அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்காமா. அல்லாஹ் நம்மளை முழுமையாக பாதுகாக்கணும். அல்லாஹு அக்பர். ஒரு உதாரணம் சொல்றதுக்கே நேரம் ஆயிடுச்சுமா. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய உதாரணம் அதுல அல்லாஹ் எந்த கூட்டத்தை சொல்றான், எந்த மக்களை சொல்றான், அது எப்படிப்பட்ட காட்சி, அதை அல்லாஹ் சொல்லும் பொழுதே அதில் வரக்கூடிய அந்த பயங்கரங்களை நம்மளால கேட்க முடியுதா, உணர முடியுதா அப்படிங்கிறத இன்ஷா நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம்மா. ஃபியமானிலா. அல்லாஹு தாலா அவன் எந்த எந்த மக்கள் நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அல்லாஹ் இந்த உதாரணங்களை எடுத்து கூறினானோ அதை முழுமையாக உணர்ந்து அந்த தீய தன்மைகளை விட்டும் நம்மை முழுமையாக பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த நைவஞ்சகத்தின் பக்கம் செல்வதை விட்டும் நம்மை அல்லாஹ் முற்றிலும் பாதுகாத்து விடுவானாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினன் நிஃபாக் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.